புயலால் சென்னை தாம்பரம் காசநோய் மருத்துவமனை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் தற்போதைய நிலை குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், வர்தா புயலோட பாதிப்பிற்கு பிறகு தாம்பரம் காசநோய் மருத்துவமனையோட தற்போதைய நிலை எப்படி இருக்கு? நாம் தற்போது தாம்பரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே சிறந்த காசநோய் மருத்துவமனையாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் தான் தற்போது இருக்கிறோம். இந்த மருத்துவமனையினுடைய நிலையை நீங்களே தற்போது பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய வார்டுகள் முழுவதுமாகவே காசநோய் மருத்துவ நோயாளிகள் திறந்த நிலையில் தான் இந்த நோயாளிகள்லாம் இருக்க வேண்டிய நிலை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் பழமையான மரங்கள்லாம் வேரோடு சாய்ந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காசநோய் நோயாளிகள் வார்டுகள் கிட்டத்தட்ட இங்கே 13 வார்டுகள் இருக்குது. அந்த 13 வார்டுகளும் திறந்த நிலையில் இருப்பதை தான் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம புயல் நேரத்துல முற்றிலுமாகவே இங்க இருக்கக்கூடிய புயல் மழையின் காரணமாக இங்க இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தண்ணீரிலே இருக்கக்கூடிய அவலநிலை ஏற்பட்டதாக இங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் நம்மிடத்திலே தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க அந்த நிலைகளை முற்றிலுமாக பார்க்கலாம். நோயாளிகள் அனைவருமே திறந்த வெளியில் இருக்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இங்க மருத்துவமனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய வளாகத்தில் அமைந்திருக்கு. பெரிய 13 வார்டுகள், பெண்களுக்கு தனி வார்டு, ஆண்களுக்கு தனி வார்டு மற்றும் காசநோயால் முழுமையாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வார்டு அப்படின்னு இந்த 13 வார்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய மரங்கள், ஏன்னா இயற்கை சூழல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் அனைத்துமே சாய்ந்த நிலையில் இருக்கு. இந்த நோயாளிகள் இங்க தங்கியிருந்து, ஏன்னா காச நோய்க்காக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை இந்த மருத்துவமனையை பார்த்தீங்கன்னா இப்பொழுது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலையிலே இல்லாததா நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இப்ப நீங்க பார்க்கலாம். முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் இருக்க நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய இந்த சிறப்பு அறையை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த அறை முற்றிலுமாகவே சேதமடைந்து எந்த ஒரு நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்க முடியாத நிலையில் தான் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் சிகிச்சை அளிக்கக்கூடிய நோயாளிகளுக்கான சிறப்பு வார்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வார்டுடைய நிலையை நீங்க பார்க்கலாம். முற்றிலுமாகவே அது உடைந்த நிலையில் தான் இருக்கிறது. இங்க இருக்க கழிப்பறைகளை பயன்படுத்த முடியல. தொற்று ஏற்பட காச நோயாளிகளிலிருந்து தொற்று ஏற்படக்கூடிய வகையில தான் இந்த மருத்துவமனை இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ரகுவரன், நீங்கள் குறிப்பிட்டதை போல தற்போது அந்த மருத்துவமனை எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உங்கள் காட்சிகளின் வாயிலாகவே பார்க்க முடிகிறது. அங்கு இருந்த நோயாளிகள் தற்போது எங்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? புயலின் போது அவர்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்தார்கள்? அங்கு இருந்த நோயாளிகளின் தற்போதைய நலம் குறித்த நிலை எப்படி இருக்கிறது? அதாவது இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வரலாறு கொன்ற இந்த மருத்துவமனை காச நோயாளிகளுக்கு தொற்று தடுப்பதற்காக மருத்துவமனை தான் இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனையை பார்த்தீங்கன்னா அதாவது வார்டுகள் அனைத்துமே தனித்தனி அறைகளா இருக்கணும். இதை காச நோயாளிகள் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில அந்த காச நோயானது பரவாமல் இருப்பதற்காக எந்தெந்த நடவடிக்கைகளாக எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா எந்த ஒரு நடவடிக்கை இல்லாத நிலையில வார்டுகள்லாம் திறந்த நிலையில இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. நோயாளிகள் அனைவருமே பக்கத்துல தான் இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. ஐசோலேட்டட் வார்டு இல்லாம இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. கழிவறைகள் அனைத்துமே திறந்த நிலையில இருக்கிறதா நம்மால பார்க்க முடியுது. அதனால வார்டுகள் திறந்த நிலையில இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் பாத்தீங்கன்னா மழை காலத்துல மிகவும் சிரமப்பட்டிருக்காங்க. கணேஷ், ரகுவரன், அங்கிருந்த நோயாளிகள் தற்போது எங்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? அது பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அதே போல அந்த மருத்துவமனையை மீண்டும் புனரமைப்பதற்கான பணிகள் எப்போது தொடங்கும் என்பது பற்றிய தகவல்கள் கூறப்பட்டிருக்கா? அதாவது இங்க இந்த புனரமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருந்தாலும், மரங்கள் எல்லாம் அகற்றும் பணிகள் நடைபெற்று கொண்டு இருந்தாலுமே அந்த சிறப்பு வார்டில் இருக்கக்கூடிய நோயாளிகள் தான் மாற்றப்பட்டிருக்கிறாங்களே தவிர வார்டுகளில் இருக்கக்கூடிய நோயாளிகள் தற்போது அதே இடத்தில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த வார்டுகளுக்கு மழை காலங்களில் ஒவ்வொரு மழை காலங்களுமே இந்த வார்டுகளில் இருக்கக்கூடிய நோயாளிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு அடைப்பதற்காகவும் செவுறுகளை எழுப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய நோயாளிகளின் கோரிக்கை. அது மட்டும் இல்லாம இவர்கள் காச நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள், இவர்களுக்கு எளிதாகவே தொற்று ஏற்படும். மேலும் இவர்களுக்கு சுடு தண்ணீர் கொடுக்க வேண்டும் மற்றும் குளிரின் காரணமாக இவர்கள் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக எந்த ஒரு நடவடிக்கையுமே இந்த மருத்துவமனையில் இல்லாததை நம்மால் பார்க்க முடிகிறது. கணேஷ், இது பற்றி சுகாதாரத்துறை ஏதாவது அறிக்கைகளையோ அல்லது அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது பற்றிய விளக்கத்தையோ தந்திருக்கிறார்களா?
அதாவது இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது முற்றிலுமாவே இங்க இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து முற்றிலுமாவே சாய்ந்து போயிருக்குது. இது பற்றி விளக்கத்தையும் கேட்டதுக்கு மரங்கள் அகற்றும் பணி பொதுப்பணித்துறையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கு, சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மட்டும் என்ற விளக்கம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் இருந்து சிகிச்சை பெறக்கூடிய இந்த மருத்துவமனையானது தற்போது இந்த நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் மரங்களை அகற்றும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்பொழுது. ஆனால் இந்த மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மருத்துவமனையாக மட்டுமே இல்லாமல் இந்த மார்பகம் சம்பந்தமான தொற்று மற்றும் இருதயவியல் சிகிச்சை, அதற்கான மேல் படிப்பு மருத்துவ மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நிலையமாகவும் இங்கே இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காசநோய் மருத்துவமனைகளில் இதுதான் சிறப்பு வாய்ந்த மருத்துவமனையாக சொல்லப்படுது. அந்த நிலையில் இங்கிருந்து பயிற்சி மருத்துவர்களும், அதாவது பட்ட மேல் படிப்பு படிக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்களும் தொராசிக் கேர் என்று சொல்லக்கூடிய தொராசிக் கேர் சிகிச்சைக்காக இங்கே வந்து சிகிச்சை பெறுவாங்க மாணவர்கள். அந்த வகையில் இந்த மருத்துவமனை தற்போது உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும் தான் என்பது அனைவரதும் கோரிக்கையாக இருக்கிறது. கணேஷ், வா. நிச்சயமாக ரகுவரன், அனைவருடைய கோரிக்கையும் அதுதான். ஏன்னா நோயாளிகள் மட்டுமில்லாமல் மருத்துவ மாணவர்கள் என்று பல தரப்பினருக்கும் இதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. புகழ்பெற்ற காசநோய் மருத்துவமனை மீண்டும் புனரமைக்கப்பட்டு விரைவில் அந்த இடம் மீண்டும் பயன்பாட்டிற்கு வர வேண்டும், சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவான ஒரு இடமாக மாற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் விருப்பமாகவும் இருக்கும். உங்களுடைய பிரத்யேகமான படக்காட்சிகளுக்கும் விளக்கங்களுக்கும் நன்றி.